சென்னை தியாகராய நகரில் இருவேறு இடங்களில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இருவர் கொலை செய்யப்பட்டு உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை டி-நகர் பகுதியில் 2 இடங்கள்ல இருவர் மதுபோதையில தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களிலும் காவல்துறையினர் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மாம்பழம் பகுதியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கையால் தாக்கியதுல கீழே வந்த நபர் உயிரிழந்த நிலையில கொலைக்கு சமமான பிரிவு என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் உதவியோடு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மற்றொரு இடத்துல வேலையின் போது கண்டித்ததுனால முதலாளியை அவரது ஊழியரே கட்டையால தாக்கி மது போதையில கட்டையால தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக அவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டி-நகர் தியாகராய சாலை டைமேக்ஸ் வாட்டர் ஷோரூம் அருகே நேற்று ஒருவர் மயங்க நிலையில உயிரிழந்த நிலையிலும் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டு அவரை மருத்துவ குழு சோதனை ஆம்புலன்ஸ் வந்த மருத்துவ குழுவினர் சோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மாம்பழம் போலீசார் உடலை கைப்பற்றி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் இறந்த நபர் ராஜேந்திரன் என்பதும் கண்ணமாப்பட்டை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விஜயா மகாலில் துப்புரவு பணி செய்து வரும் ராஜேந்திரன் நேற்று மாலை அறிவிக்கக்கூடிய மதுபான கடையில் மது இருந்த போது அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் பாலாஜி என்பவரோட வாக்குவாதம் ஏற்பட்டதும் பின்னர் ராஜேந்திரனை பின்தொடர்ந்து வந்த பாலாஜி என்பவர் கையால் தாக்கியதில் கீழே சுருண்டு விழுந்து அவர் இறந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ராஜேந்திரனை உடலை கைப்பற்றிய நிலையில பாலாஜியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதே பகுதியில் விஜயா மகால் திருமணத்தை பின்புறம் ஒரு நபர் தலையில் ரத்த காயங்களோடு இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரையும் மீட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை அவர் உயர்ந்திருக்கிறார். விசாரணையில் அவர் பெயர் ரவிக்குமார் என்பதும் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் சென்னையில தங்கி திருமண நிகழ்ச்சிக்கு சுத்தம் செய்யும் பணிக்கு ஆட்களை அழைத்து வரும் மேஸ்திரி வேலை செய்து என்பதும் தெரிய வந்திருக்கிறது. ரவிக்குமார் விஜயமகன் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு ஆட்களை அழைத்து வந்த போது அவரிடம் வேலை செய்த மணி என்ற நபர் சரியாக வேலை செய்யாத நிலையில அவரை திட்டியதாகவும், அதனால ஆத்திரத்தில் மது போதை பின்தொடர் சென்று கட்டையால் தாக்கியதனால அவர் உயிர்ந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.